அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் இங்கு திருப்பைஞ்சிலியில் அந்த திருப்பைஞ்சிலி நாதரை வணங்கிவிட்டு அவர் கொடுத்தாரே பொதுச்சோறு அதையெல்லாம் உண்டு விட்டு அவரை தரிசனம் செய்துவிட்டு சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தார். அங்கு கோயிலில் தொண்டுகள் செய்தார். உலகாரப்படை கொண்டு தொண்டு செய்து மனம் திருப்தியான பின் அந்த திருப்பைஞ்சிலியை விட்டு தொண்டை நாடு செல்ல நினைத்தார். காடு, மலை, காட்டாறு கடந்து அவருடன் சில பேரும் சென்றார்கள். தொண்டை நாட்டை சேர்ந்தார். அங்கே சோலைகள் நிறைந்த திருவாத்தூரை சேர்ந்தார். இங்கே திருவாத்தூரில் போய் அங்கே இருக்க சேய் நதியில் குளிச்சுட்டு சுற்றுப்புறத்தில் உள்ள அங்கே அந்த சுற்றி இருக்க கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணார். அங்கே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். காஞ்சியம்பதி, காஞ்சிபுரம் என்பதுதான் காஞ்சியம்பதி என்றாயிற்று. காஞ்சியம்பதி, கச்சியம்பதி சொல்லுவாங்க. அங்கே உள்ள அன்பர்களுக்கு இந்த திருநாவுக்கரசரின் பெருமையிலெல்லாம் தெரிந்திருக்கிறது. அவர்கள் அந்த திருநாவுக்கரசரை வாழை, கமுகு, பூரணகும்பம் எல்லாம் வைத்து வாசலிலே திருவிளக்கு ஏற்றி அவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று அவருடைய ஆசி பெற்று கோயில்களை எல்லாம் சுற்றுப்புறத்தில் உள்ள கோயில்களை எல்லாம் கூடவே சென்று தரிசனம் காட்டி அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும் பொழுது இந்த கழுகுகள் வந்து திருக்கழுக்குன்றம் என்ற ஊரில் கழுகுகள் வணங்கி செல்கின்றன, பிரசாதம் சாப்பிட்டு செல்கின்றன என்று கேள்விப்பட்டு அங்கேயும் போனார். இப்பொழுதெல்லாம் கழுகு வர்றதில்லை. ஏன்னு சொன்னால் கழுகுகள் அந்த காலத்தில் முனிவர்கள், 2 முனிவர்கள் வந்து இந்த ஏதோ தவறு செய்ததுனால நீ கழுகுகளாப்போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டதுனாலையும் தினம் போய் நீ காசியில் தான் தங்கணும், கங்கையில் தான் நீராடணும், ஆனால் திருக்கழுக்குன்றம் போய் அங்கே இருக்க சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த முனிவர்கள் 2 பேரும் தன் தோஷம் தீர்கின்ற வரை இந்த சில காலத்துக்கு முன்னால் வரை வந்து பிரசாதத்தை உண்டு விட்டு சென்றார்கள். இப்போ அந்த கழுகுகள் வர்றதில்லை. அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றத்திலிருந்து இதெல்லாம் சென்னை சுற்றி இருக்க ஊர். திருக்கழுக்குன்றம், மயிலாப்பூர், திருவொற்றியூர் சென்று தரிசனம் செய்தார். அங்கங்கே பதியங்கள் பாடினார். அந்த பதியம் பாடப்பட்ட தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு பேர் வழங்குது. அப்புறம் திருமுல்லைவாயில், திருப்பாச்சூர், திருவாலங்காடு வழியே காளஹஸ்திக்கு போயிட்டார். காளஹஸ்தினால் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே கண்ணப்ப நாயனார் கதை. அவர் கண்ணப்ப நாயனார் அந்த மலைக்குரிய தலைவன், காளஹஸ்தி மலைக்குரிய தலைவன். அந்த கண்ணப்ப நாயனார் காலத்தில் சிவன் கோயில் மலை மேலே இருந்திருக்கு. அந்த மலைக்கு அடிவாரத்தில் ஆறு ஓடி இருக்கு. இந்த மலை மேல் உள்ள கோயில் தான். அப்போ அந்த கோயிலில் தான் திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். இப்போ மலையடி வாரத்தில் ஆத்தையும் தாண்டி தரைப்பகுதியில் இருக்குது. முந்தைய ஆற்றை தாண்டி மலை மேலே ஏறி போய் தான் கும்பிடணுமா. இப்போ மலை மேலே கோயில் இருக்குது. ஆனால் என்ன காரணத்தினாலோ எந்த அரசனோ அங்கேருந்து பிடிமண் எடுத்து வந்து இந்த ஆற்றையும் தாண்டி ஆற்றுல வெள்ளம் வரும்போது மலை மேலே ஏற முடியாது தானே. அதனால் இங்கே நம்ம இருப்போம்னு சொல்லி இங்கே வச்சு கும்பிடுவோம்னு சொல்லி மலையடி வாரத்துக்கு கொண்டு வச்சிட்டார். அது காளஹஸ்தி என்னும் ஊராக இப்போ இருக்குது. திருநாவுக்கரசர் காலத்தில் கோயில் மலை மேலே தான் இருந்தது. அந்த மலையில் ஏறினார். அங்கே பொன்முதலி ஆறு என்னவாச்சு, அருவியாக அங்கே விழுந்திருக்கு. அந்த
இப்போ பொன்முதலி ஆறு கொஞ்சம் மலையிலேருந்து கீழே வந்து ஆறாக போய்கிட்டு இருக்குது. அதில் குளிச்சிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து சிவபெருமானை வணங்கிட்டு இந்த கண்ணப்ப நாயனார் வணங்கினாரே அந்த சிவபெருமானை வணங்கிட்டு அவர் கொடுத்த ஊனெல்லாம் உண்டாரே அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானை மனதார வணங்கிவிட்டு அருகில் உள்ள கண்ணப்ப நாயனாரை வணங்கிவிட்டு பல பதியங்கள் பாடினார். தேவார பாடல்கள் பாடினார். அதுக்காகத்தான் அனுப்பி வச்சிருக்கார் சிவபெருமான். பல பதியங்களை பாடினார். வேறு அங்கே இருக்கையிலேயே கண்ணப்ப நாயனாருக்கு கண் கொடுத்தாரு. நீ அவருக்கு காட்சி தந்த. நான் இப்போவே கைலாய மலையை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சிவபெருமானே, நான் கைலாய மலையில் நீ எந்த நிலைமையில் இருக்க, நீ உன்னுடைய ஆட்சியை நான் கைலாய மலையில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நினச்ச உடனே கைலாய மலைக்கு போகணும் அப்படின்ட்டு போகிறார். போகும்போது நினச்ச உடனே அப்படியே வட பக்கமாகவே போகிறார். காளஹஸ்தியிலேருந்து வடதிசையாகவே போகிறார். அங்கேருந்து ஆந்திரா ஆந்திரா வழியாக காளஹஸ்திக்கு போனார். இன்னும் அங்கேருந்து கைலாசத்துக்கு போகணும். எப்படி போகிறது? அந்த காலத்தில் ஏரோப்ளேனாக இருந்துச்சு, ரயிலாக இருந்துச்சு? இல்லை, நடந்து தானே போகணும். நடந்தே போனார். மலைகளையும் காட்டார்களையும் கடந்து திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊருக்கு போய் அங்கே மல்லிகார்ஜுனர்னு ஒரு சிவபெருமான், அவரை கண்ணார கண்டு அங்கேயும் பதியம் பாடினார். பின்னர் அங்கிருந்து கன்னடம் மாளவம் கடந்து மத்திய பிரதேசத்தை அடைந்தார். அந்த மத்திய பிரதேசத்தில் என்ன இருக்குது? காசி இருக்குது. மத்திய பிரதேசத்தை அடைந்தார். மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டார். அங்கே தான் என்ன இருக்குது உத்தரப்பிரதேசத்தில்? காசி. காசியை பார்த்தா முதல்ல கோயிலுக்கு போகக்கூடாதான், முதல்ல கங்கையில் தான் குளிக்கணுமா. அதே போல் முதலில் கங்கையில் நீராடி விட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்தார். அந்த விஸ்வநாதரோட அன்னபூர்ணி தான் பக்கத்தில் இருக்காங்க. விஸ்வநாதருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது இல்லையா? பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால அவர் கையிலேயே அந்த மண்டோடு ஒட்டிக்கிச்சு இல்லையா? அதை என்ன செய்தாக்க தீரும்னு நினச்சி பார்க்கும்போது பிச்சை எடுக்கணும். அதுலங்கவும் பார்வதி தேவியே அன்னபூரணியாக வந்து அவருக்கு பிச்சை போடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த மண்டோடு போயுது இல்லையா? அங்கே போயிட்டு அங்கேருந்து விசாலாட்சி அம்மையும், விசாலாட்சி அம்மைங்கிறது அந்த கோயிலை ஒட்டி இல்லை, கோயிலை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயுமா போனால் தான் வருது. அது இந்த விசாலாட்சி விஸ்வநாதர் இருக்கிற இடத்துல விசாலாட்சி இருக்கணும்னு சொல்லி மக்கள், அந்த தென்னிந்திய மக்கள், அதுவும் வணிக பெருமக்கள் அந்த விசாலாட்சி அம்மன் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அந்த விசாலாட்சி அம்மன் கோயில் இப்பொழுதும் அவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு மடம் அமைத்திருக்கிறார்கள். அந்த மடத்தில் இங்கு தென்னாட்டிலிருந்து செல்லும் அனைவருக்கும் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. சுருக்கமான செலவில் அத்தனையும் காட்டி வழிகாட்டியாக இருந்து நல்லா கவனித்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் கட்டிய அந்த விசாலாட்சி அம்மையையும் பார்க்கிறார். பார்த்துட்டு எல்லாரும் இங்கே இருக்க சொல்லிவிட்டு கூட வந்தவங்களெல்லாம் நீங்கள் காசிலே இருங்க, நான் மலை மேலே உத்தரகாசின்னு ஒரு காசி இருக்குது, அது மலை மேலே இருக்குது, காடு மலையெல்லாம் தாண்டி போகணும், அங்கே நீங்கள் வர முடியாது, அங்கே போயிட்டு நான் சிவபெருமான கைலாயத்தை முடிஞ்சால் கைலாயம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கள் காசிலே இருங்க, நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டார். கைலாயத்துக்கு போகிறது அவ்வளோ லேசா? உயிரோட மனுஷன் பூமியில் வாழ்கிற யாரும் கைலாயத்துக்கு போக முடியாது. இப்போ கைலாய மலையை போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய, கைலாய மலைக்கு கீழே தான் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காரு, சாலையில் தான் சுற்றி வராங்களே ஒழிய கைலாய மலையை தூரம் இருந்து தான் வணங்க முடியும்.
இப்போ கைலாய மலைக்கு மேலே ஆகாய விமானம் பறக்காது, மனிதர்கள் அங்கே எட்டி பார்க்க கூட முடியாது. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் அங்கு சித்தர்கள் தங்கி இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி அங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியலை. சிவபெருமானே ஒரு வேளை தங்கி இருக்கிறாரோ என்னவோ. நம்மளால் இந்த பூத உடலோட அங்கே போக முடியாது, பார்க்க முடியாது. அதற்கு புண்ணியம் பண்ணி இருந்தால் சிவ உருவம் நமக்கு கிடைச்சா, சிவ சாக்கியம் கிடைச்சா நம்ம அந்த சிவனோட போய் இருக்கலாம், தங்கி இருக்கலாம். இந்த மாதிரி கதையில் இருக்குது. அவர் அப்போ எப்படி போனார், கைலாயத்தை போய் பார்த்தாரா, எப்படி பார்த்தாரா பார்க்கலையாங்கிறத அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் அவர் காசியிலிருந்து கைலாயத்துக்கு புறப்பட்டு நடந்தே போய்கொண்டிருக்கிறார். காடு, மலைகள், ஆறு எல்லாவற்றையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறார். இந்த பதிவை பாருங்கள், கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது சிவபெருமானின் அற்புதங்களை இந்துக்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். இந்திய மக்கள் எல்லோருமே தெரிந்திருக்க வேண்டும். இவருடைய அற்புதங்கள் என்ன செய்திருக்கிறார். படிக்க படிக்கத்தான் தெரியும், பார்க்கத்தான் தெரியுது. நான் காரைக்கால் அம்மையார் தான் சிவபெருமானை பார்க்க போனார், தேஞ்சு மூஞ்சி போனாருன்னு பார்த்தேன். ஆனால் திருநாவுக்கரசரும் அது மாதிரி போயிருக்கிறாரு. அதை அடுத்த பதிவில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், கேளுங்கள், கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.